Good evening, students. Today we will see the current affairs analysis dated from 6th Feb 2026. The first article related to the sovereign gold bond scheme. Gold bond scheme. News la vandadukana reason April 1st la irundhu there will be a long term capital gain tax. Capital gain tax வந்து போடுறாங்க. That's why it was in news. 2024 la this scheme was like இது வந்து ஸ்டாப் பண்ணியாச்சு சரியா, it was stopped. So very but already with the bonds வந்து மார்க்கெட்ல இருக்கு. It's a scheme alternative to gold. Gold வந்து இப்போ நம்ம எதுக்கெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுவோம், ஆர்னமெண்ட்ஸ் பர்பஸ். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுவாங்க, அப்படின்னா வாங்கி வைக்கிற இட்ஸ் a safe investment அப்படின்றதுனால we will purchase and keep it. ஸோ அந்த மாதிரி ஆள்கள் ஏன் அப்படின்னா the yellow metal is not available in our country. So we are importing from outside. Import பண்றதுனால every year we need to pay a huge amount of money for trade. அது டாலர்ல பே பண்ணணும். ஸோ நம்மளோட ருப்பி டிப்ரிஷியேட் ஆகுறது மிகப்பெரிய காரணமா இருக்கிற crude oil, கோல்டு இம்போர்ட் எல்லாமே. ஸோ அதை தவிர்க்கிறதுக்காக we are encouraging, it's a paper, பட் கோல்டோட வேல்யூ வந்து இதுக்கு மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இட் வில் சேஞ்ச் ஆல்சோ சரியா. ஸோ இட்ஸ் அ திஸ் இஸ் அ பாண்ட். பாண்ட்ன்றது என்னது, பத்திரம். பாண்ட் இஸ் அ டெட் இன்ஸ்ட்ருமெண்ட். டெட்னா கடன் பத்திரம் சரியா. இப்போ எக்ஸாம்பிள் a person want to get money from B person. So B வந்து பாண்ட் கொடுக்குறாரு, 100 rupees பாண்ட் at an interest rate of 10%, 1 year மெச்சூரிட்டி அப்படின்னா 1 year வரைக்கும் இந்த பாண்ட் வந்து இவர்கிட்ட இருக்கும். He is issuing the bond. So A is getting the money. A வந்து அதை பர்ச்சேஸ் பண்றாங்க, A is giving money. இப்போ Bக்கு வந்து பணம் தேவை அப்படின்றப்போ A கிட்ட வித்துட்டு அந்த பணத்தை வாங்கி 1 year வரைக்கும் he can utilize it, and 1 year முடிவு he need to give the full amount plus interest. இதான் பாண்ட் பேப்பரோட மாடல். அதில் கோல்டு sovereign கோல்டு பாண்ட்ன்றது கோல்டு பேப்பர்னு நினைச்சிடாதீங்க. சேம் லைக் திஸ் பாண்ட் பட் டினாமினேட்டட் இன் 1 gram. 1 gram ஆஃப் கோல்டுக்கு இன்னைக்கு என்ன ரேட் இருக்கோ அது வந்து இதுக்கு மென்ஷன் ஆகும், ஈக்குவலன்ட் டு தி கோல்டு சரியா. ஸோ 8 years மெச்சூரிட்டி. நான் 1 year சொன்னேன், 8 years மெச்சூரிட்டி அட் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் 2.5%. நீங்க எவ்வளவு வாங்குறீங்களோ அதுக்கு வந்து 2.5% you will get an interest rates. அப்புறம் இதோட ஒரு பர்சன் வந்து 1 gram கோல்டு மினிமம் இன்வெஸ்ட் பண்ணலாம், மேக்சிமமா 500 gram வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம், வாங்கலாம் சரியா. அதே சொசைட்டிஸ்னா 4 kg வரைக்கும் என்னமோ அனுமதி இருக்கு. ஓகே, இட் கேன் பி யூஸ்ட் அஸ் கொலாட்ரல். நீங்க வந்து இதை அடகு வச்சு கொலாட்ரலாகவும் பயன்படுத்தலாம். ஸோ அடகு டாக்குமெண்ட் பதிலாக இதை நீங்க ஒரு லைக் ஷூரிட்டியா கொடுக்கலாம், இல்லைன்னா நீங்க கோல்டு அடகு வைக்கிற மாதிரி இதையும் கொண்டு போய் அடகு வச்சு பணம் வாங்கிக்கலாம் தேவைப்படுற பட்சத்தில். ஸோ 2015-16 இதை லான்ச் பண்ணாங்க இந்த ஃபினான்ஷியல் இயர்ல. அட் த டைம் 3 tranches 3 வாட்டி இதை இஷ்யூ பண்ணாங்க. 2017 4 வாட்டி இஷ்யூ பண்ணாங்க. எப்போ இஷ்யூ பண்ணாலும் ஓவர் சப்ஸ்கிரைப், ஆனால் வாங்குறவங்க டிமாண்ட் அதிகம் இந்த கோல்டு பாண்டுக்கு, ஈல்டு கம்மியா இருக்கும் இந்த பாண்டோட ஈல்டு சரியா. ஸோ இப்போ நியூஸ்ல வந்ததுக்கான ரீசன் 2024 கோல்டு ரேட் ஏற போகுதுன்னு மத்திய அரசுக்கு தெரிஞ்சிருச்சு. சப்போஸ் நான் 1 gram வந்து 2021 வாங்கியிருக்கேன்னா என்னோட 1 gramோட வேல்யூ இஸ் லைக் 5,000 or 6,000. இன்னைக்கு தட் இஸ் 15,000. ஸோ இந்த பாண்ட் இருந்துச்சுன்னா the government need to give 15,000. அதனால தான் அதை பேன் பண்ணிட்டாங்க, ஸோ ஸ்டாப் பண்ணிட்டாங்க. Now it is, ஆனால் ஆல்ரெடி கொடுத்தது எல்லாமே நடைமுறையில் இருக்கு இந்த ப்ராசஸ். ஸோ 8 years மெச்சூரிட்டி இல்லையா, 2024 தான் பேன் பண்ணப்பட்டிருக்கு, ஸ்டாப் பண்ணப்பட்டிருக்கு. பேன் இல்லை, ஸ்டாப் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ ட்ரேடிங் இஸ் அலௌட்.
பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், NSE நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மூலமா ட்ரேடிங்ன்றது இப்போ ஆல்ரெடி இப்போ எக்ஸாம்பிள் யூ பீப்புள் ஹேவ் பர்ச்சேஸ்ட் இது XYZ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க, நீங்க தான் அந்த XYZ. இதை நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா 8 வருஷம் நீங்க கையில வச்சுட்டு இருக்க வேணாம். யூ கேன் செல் இட் அடுத்த செகண்ட்ஸ், வாங்கின அடுத்த செகண்டே நீங்க இன்னொருத்தனுக்கு வித்துடலாம். ஃபார் அ ப்ராஃபிட்டுக்கு நீங்க விற்கலாம். That's a condition. So secondary market it is available. You can do it in the stock markets. சரியா? So that's about this part. இப்போ என்ன நியூஸ் அப்படின்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் இப்போ 12.5%. இப்போ அவங்க 1000 ரூபா வாங்கியிருப்பாங்க இல்லை 6000 ரூபா வாங்கியிருப்பாங்க. இப்போ அவங்களோட வருமானம் என்னது 15,000. இப்போ எக்ஸாம்பிள் 500 கிராம்ஸ் இருந்துச்சுன்னா உங்கள்கிட்ட எவ்வளோ ரூபா இருக்கும்? புரியுது? மேக்ஸிமம் 500 கிராம். அப்போ எவ்வளோ ப்ராஃபிட் அவங்க ஈட்டுவாங்க? 12. அதனால என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ப்ராஃபிட்ல the government putting 12.5% capital gain tax. It's a retrospective. ரெட்ரோஸ்பெக்டிவ்னா இந்த டேட்னு சொல்லல, முன்னாடியிலேருந்து நடைமுறைக்கு வரும். அப்படின்னா இந்த வருஷம் இனிஷியேட் பண்றாங்க, ஏப்ரல் 1ஆம் தேதி நடைமுறைக்கு வருது. ஆனால் இது லைக் இந்த கோல்டு பாண்ட் வாங்கினவங்க எத்தனை பேர் இப்போ பாண்டை விற்கிறாங்களோ they need to pay retrospectively. For example 2020ல ஒரு பாண்ட் வாங்கியிருக்காருன்னா அவருக்கு இது பொருந்தும். இன்னைக்கு வாங்குறவங்களுக்கு மட்டும் இல்லை, செகண்டரி மார்க்கெட்ல இன்னைக்கு வாங்குறவங்களுக்கு மட்டும் இல்லை, முன்னாடி வாங்கினவங்க இப்போ விற்கிறாங்க அப்படின்றப்போ லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் they need to pay. ஈவன் எக்ஸம்ஷன் கிளாஸ்ல வாங்கியிருந்தா கூட, ஏன்னா முன்னாடி எக்ஸம்ஷன்ஸ் ஆர் தேர். புரியுதா? So that's about this article. That's why it came in news. The next article, Bharati Taxi. So display the articles வந்து display பண்ணுங்க என்ன ஃபர்ஸ்ட் பிகினிங்ல. ஓகே. So Bharati Taxi, it's a taxi app. It's a cooperative app. Amul Industry, government or private? Anand Milk Union Limited, whether it's a government or private? Cooperative society. Cooperative society na government guidanceல Anand Milk Union Limited is a cooperative. Cooperative na farmers எல்லாம் சேர்ந்து உருவாக்கிற farmers இதுல பங்குதாரர்கள். farmers யாருன்னா கால்நடைகளை வளர்க்குறவங்க, அப்புறம் அதை ட்ரேடிங் பண்றவங்க, மில்க் விற்கிறவங்க, இதுல எல்லாமே வருவாங்க. சொசைட்டிஸ் எல்லாமே இதுல மெம்பர்ஷிப் இருக்கும். அதே மாடல்ல தான் இப்போ பாரதி டாக்ஸி, பாரத் டாக்ஸி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று லான்ச் பண்ணிடுற ஒரு ஆப். ஊபர் ஆப் இருக்குல்ல, சேம் லைக் தட். இது டிரைவர்ஸ் தான் இதுல ஓனர்ஸ், டிரைவர்ஸ் அவங்க தான் இதுல மெம்பர் ஆகுறாங்க. இப்போ பைலட் ப்ராஜெக்டா டெல்லி ராஜ்காட்ல இனிஷியேட் பண்ணி பயங்கர சக்சஸ். ஏன்னா உங்களுக்கு உபர்ல எல்லாம் உங்களுக்கு டிரைவர்ஸ் நீட்டு இந்த கார் வந்து நிறைய கமிஷன் கொடுக்கணும். இங்க கமிஷன் லெஸ், ஒரு நாளைக்கு 30 ரூபா அவங்களுக்கு ஒவ்வொரு டிராவலுக்கும் கொடுக்கணும். ஒவ்வொரு எத்தனை கிலோமீட்டர் போய் எவ்வளவு சம்பாதிக்கணும் அதுல ஒரு கமிஷன் கேட்பாங்க. இதுல அவங்க என்ரோல் பண்ணியிருந்தாங்கன்னா எவ்வளவு அவங்க ப்ராஃபிட் சம்பாதிச்சாலும் நோ இஷ்யூஸ். டெய்லி 30 rupees they need to pay. ஏன்னா இந்த ஆப்பை ரன் பண்றதுக்காக கிட்டத்தட்ட 4 லட்சம் டிரைவர்ஸ் இது வரைக்கும் என்ரோல் பண்ணியிருக்காங்களா. இதை இப்போ நேஷனல் வைடு கொண்டு வராங்க. இப்போ ராஜ்காட்ல டெல்லி ராஜ்காட்டுக்கு பிறகு இப்போ அகமதாபாத் கொண்டு வந்திருக்காங்க. இந்த இப்போ எக்ஸ்பென்ஷன் பண்றாங்க. 2029 ஆல் ஓவர் இந்தியா இருக்கும்ன்றாங்க. சீப்பஸ்ட் டிராவல் உபர் மாடல் தான் டிராவல் ரேட் இருக்கும். ஆனா உங்களுக்கு கமிஷன்ஸ் வந்து அவங்களுக்கு நிறைய கிடையாது. டிரைவர்ஸ் வில் பி த ஓனர்ஸ், தே ஆர் த பார்ட்னர் ஆஃப் திஸ் கோஆபரேட்டிவ்ஸ். புரியுதா? அவங்களுக்கு லாஸ் இருக்காது. தே வில் கெட் அ பெட்டர் ஆப்ஷன். So that's about this part. The next article, discoms. Discoms na enadhu? Distribution companies. Power distribution companies. அவங்க வந்து இப்போ ஒரு நல்ல ஹெல்த்ல இருக்காங்க. ஒரு காலத்துல பவர் செக்டர், பவர் நம்மளோட பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி அது டான்ஜெட்கோ. ஸோ தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி டான்ஜெட்கோ அது வந்து லாஸ்ல இருந்துச்சு. எல்லா ஸ்டேட்ஸ்லயுமே லாஸ்ல தான் இருந்துச்சு. இப்போ எல்லாமே ப்ராஃபிட்ல இருக்கு. கிட்டத்தட்ட 72 டிஸ்காம்ஸ் இந்தியாவில் இருக்குன்றாங்க. 45 ஸ்டேட் கவர்மெண்டோடது. ஒன்னா நம்ம தமிழ்நாடு டான்ஜெட்கோ இஸ் தமிழ்நாடு பேஸ்ட் கம்பெனி. 16 பிரைவேட், அதானி, அம்பானி, அப்புறம் ராஜஸ்தான் பவர் எலக்ட்ரிக் லிமிடெட், டாட்டா வச்சிருக்காங்க. 12 பவர்ஸ் ஆர் ஃப்ரம்
பவர் கம்பெனிஸ், பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸாக இருக்கு 12. மொத்தம் 45 கவர்மெண்ட், 16 பிரைவேட்டு, அப்புறம் 12 வந்து பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ். இவ்வளோ இருக்கு, 72 இருக்கு. இதில் இன்னைக்கு 2701 கோடி ரூபா ப்ராஃபிட் அவங்க ஈட்டுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கான ரீசன் அக்ரிகேட் டெக்னிக்கல் கன்சியூமர் லாஸ் வந்து கம்மியாக இருக்கு. கமர்ஷியல் லாஸ், அக்ரிகேட் டெக்னிக்கல் அண்ட் கமர்ஷியல் லாஸ் அப்படின்னா, கமர்ஷியல் லாஸ்ன்றப்போ நீங்கள் கள்ளத்தனமாக திருட்டுத்தனமாக பவர் எடுக்கிற மூலமாக வரக்கூடிய லாஸ். அக்ரிகேட் டெக்னிக்கல் லாஸ் அப்படின்னா லாங் டிஸ்டன்ஸ் கொண்டு போகும்போது there will be a எலக்ட்ரிசிட்டி லாஸ். அப்போ ப்ரொடக்ஷனில் நீங்கள் 5 ரூபாய்க்கு வாங்குறீங்க, ஆனால் போய் சேரும்போது கம்மியான அளவு தான் போய் சேருது அப்படின்றப்போ மீதியெல்லாம் லாஸ் ஆகுது. டிரான்ஸ்மிஷன் லாஸ் இது அக்கறை ஆகும். எலக்ட்ரிசிட்டி லாங் டிஸ்டன்ஸ் நம்ம எடுத்துகிட்டு போகும்போது, ஸோ இட் வில் கிரியேட் அ எடி கரண்ட் லாஸ். சரியா? ஓகே. ஸோ அக்ரிகேட் லாஸ் தட் இஸ் 67,962 கோடிகள் வந்து அதில் மட்டுமே லாஸ் ஆகுதுன்றாங்க. அது மாதிரி ஆவரேஜ் காஸ்ட் சப்ளை ரெவென்யூ ரிலையபிள் லாஸ் அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ 1 ரூபாவுக்கு நீங்கள் பவர் விற்கிறீங்க அப்படின்னா ரெவென்யூ வந்து 40 ரூபா கிடைக்குது. ஏன்னா கவர்மெண்ட் வந்து ஃப்ரீ நிறைய கொடுக்குறாங்க, 100 யூனிட்ஸ் ஃப்ரீ. அப்படி கொடுக்கும்போது கேப் எவ்வளோ இருக்கு? 60 பைசே, 50 பைசே உங்களுக்கு கிடைக்குது, 40 பைசே, 60 பைசே லாஸ். அதுக்கு வந்து ஈடு கட்டணும். இதெல்லாம் இன்னைக்கு கம்மியாக இருக்கு அப்படின்றது, ப்ராஃபிட்ல இருக்காங்க அப்படின்றது. அது ஆக்சுவலாக அந்த ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் டேட்டா பாயிண்ட் இன்னைக்கு இந்துவில் வந்தது. ஆக்சுவலாக இட்ஸ் ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லலாம், போகஸ். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, இந்த லாஸ் வந்து ஆல்ரெடி அப்படியே தான் இருக்கு. இப்போ தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூஷன் பவர் கம்பெனியோட டேட்டாவை கொடுக்குறாங்க. தமிழ்நாடு சப்சிடிஸ் அண்ட் டேக் ஓவர் தி லாஸ். இப்போ எக்ஸாம்பிள் நம்மளோட பஸ் எல்லாமே வந்து கம்பெனி, தமிழ்நாடு கீழே இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. அது மாதிரி டான்ஜெட்கோவும் ஒரு கம்பெனி தான். இந்த வரவு செலவு காமிக்கும் போது கவர்மெண்ட் என்ன பண்ணுறதா, 100 யூனிட் கொடுக்குறாங்கல்ல ஃப்ரீ, அதுக்கு வந்து இவங்க சப்சிடி பே பண்ணுறாங்க. மகளிருக்கு இலவச டிராவல் இருக்கு, அதுக்கான பேமெண்ட்டை வந்து இவங்க பண்ணிக்கிறாங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பே பண்ணுது. அப்படி பே பண்ண 15,772 கோடி. அது மாதிரி டேக் ஓவர் லாஸை வந்து இவங்க எடுத்துக்கிறது, அதுக்கு ஒரு பேமெண்ட் 16,000 கோடி. அப்போ ப்ராஃபிட் 2,073 கோடி. இட்ஸ் ஆக்சுவலி இட்ஸ் நாட் அ ப்ராஃபிட்டிங். இவங்க ஈடு கட்டுறதுனால அதுல ப்ராஃபிட் காமிக்குது, அவ்வளவுதான். மற்றபடி இந்த லாஸ் எல்லாமே இன்னைக்கும் நடந்துட்டு தான் இருக்கு அப்படின்றது. ராஜஸ்தான் ஆல்சோ சேம். எதனால இந்த லாஸ் வருது அப்படின்னா, லாங் டேர்ம் பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் நம்ம போடுறோம். நம்மளோட பவர் பர்ச்சேஸ் எதுல இருந்தா கோல்ல இருந்து அதிகமா பண்றோம், தெர்மல் பவர் பேஸ்ட். அது வந்து ஒரு யூனிட்டுக்கு, ஒரு யூனிட்ல 5.4 இருந்து 5.8 பெர் கிலோவாட் பெர் ஹவர் நம்ம வந்து பர்ச்சேஸ், ஒரு யூனிட்டோட ரேட்டு, அதோட ரேட்டு. சோலார் எடுத்தா 3.9 இருந்து 4.3 ருபீஸ் பெர் கிலோவாட் ஹவர். தட் இஸ் 1 யூனிட்டோட ரேட்டு. நம்ம சோலார் வாங்குறது தான் நல்ல பெனிஃபிட். ஆனால் நம்ம தெர்மல் வாங்கிட்டு இருக்கோம், சோலார் இல்லை. அப்புறம் லேக் ஆஃப் அட்டானமி. பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ்க்கு எல்லாமே எங்கேருந்து வாங்குறது அப்படின்ற ஒரு ஒப்பந்தம் பண்ணும்போது அவங்க டிசிஷன் எடுக்க மாட்டாங்க. இப்போ அதானி வந்துருவாரு, சிஎம்ஐ போய் பார்ப்பாரு, இல்லை டெபுட்டி சிஎம்ஐ பார்ப்பாங்க, இல்லை அவங்க ரிலேஷன்ல யாரையாச்சும் பார்ப்பாங்க, ஹோட்டல்ஸ்ல அவங்க ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவாங்க, தே வில் மூவ். அப்புறம் அதானி கிட்ட இருந்தா இப்போ டான்ஜெட்கோ வாங்கணும். இது வந்து காலங்காலமா நடந்துட்டு இருக்கு, ஏடிஎம்கே பீரியட்ல நடந்திருக்கு, இப்போ நடந்துட்டு தான் இருக்கு. சரியா? ஸோ ஐம் நாட் கோயிங் டு பி பொலிட்டிக்கல். ஸோ லேக் ஆஃப் அட்டானமி. அப்போ அந்த கம்பெனிஸுக்கு வந்து தெரியணும் எங்க வாங்கினா நம்மளால லாபம் சம்பாதிக்க முடியும்ன்றது. அப்போ அவங்க தான் அக்ரிமெண்ட் போடணும், கவர்மெண்ட் போடக்கூடாது அப்படின்றது. கிராஸ் சப்சிடைசேஷன். இப்போ கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ், தட் இஸ் கம்பெனிஸ், பில்டிங்ஸ் வந்து இப்போ கமர்ஷியல் ரெண்டல் பில்டிங்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இதுக்கெல்லாம் அதிகமான எலக்ட்ரிசிட்டி பில்லை போட்டுட்டு கம்மியான ரேட் யாருக்கு கொடுக்குறாங்க? ஹோம்ஸுக்கு ஃப்ரீ. இதுவும் ஒரு பெரிய லாஸ். அப்போ தொழில்கள் செய்ய முடியாது, அவங்க நிறைய பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ தட்ஸ் அ ப்ராப்ளம் ஆஃப் த பவர் செக்டார் இன் இந்தியா. சரியா? அது மாதிரி நிறைய இப்போ ஓப்பன் ஆக்சஸ் பாலிசின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. 1 மெகாவாட்டுக்கு மேல யூஸ் பண்றவங்க தே கேன் பர்ச்சேஸ் டைரக்ட்லி ஃப்ரம் தி
பவர் கம்பெனிஸ் யார் தயாரிக்கிறாங்களோ அவங்கள்ட்டே போய் வாங்கிக்கலாம். இப்போ நெய்வேலி பக்கத்தில் உங்கள் கம்பெனி இருக்கு, அந்த கம்பெனி வந்து 1 மெகாவாட்டுக்கு மேலே செலவு பண்ண போகுதுன்னா அவங்க வந்து டிஎன்இபி கிட்டேருந்து வாங்கணும்னு கிடையாது. தே கேன் பர்ச்சேஸ் டைரக்ட்லி ஃப்ரம் தி என்எல்சி ஆர் தே கேன் பர்ச்சேஸ் சம் பிரைவேட் என்டிட்டிஸ் கிட்டேருந்து வாங்கிக்கலாம் பவரை டைரக்டாகவே. 1 மெகாவாட்டுக்கு மேலே அது ஓப்பன் ஆக்சஸ் பாலிசின்னு ஒன்று வச்சுருக்காங்க. அப்புறம் ஹையர் அக்ரிகேட் அண்ட் டெக்னிக்கல் லாஸஸ். நான் இங்கே கம்மியாக இருக்குன்னு சொன்னேன், இப்போ சப்சிடி கொடுக்குறதுனால தான் கம்மியாக காட்டுது. ஆக்சுவலாக லாஸ் இஸ் தேர், 15% மேலே லாஸ் இருக்கு. அப்புறம் அக்ரிகல்ச்சருக்கு நம்ம நிறைய மாநிலங்களில் ஃப்ரீ கொடுக்குறோம், இன்க்ளூடிங் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கான்னு தெரில, முன்னாடி இருந்துச்சு. பஞ்சாப்ல இந்த மாதிரி ஸ்டேட்ஸ்ல எல்லாமே இருக்கு. அவங்க வந்து அதை கால்குலேட் பண்ண மாட்டாங்க, வீட்டுக்கு போகிற அதே கனெக்ஷன்ல தான் இதையும் கொடுக்குறாங்க. அப்போ எவ்வளோ யூஸ் பண்ணுறாங்க, அக்ரிகல்ச்சருக்கு எவ்வளோ தனியாக போகுதுன்ற கணக்கு நம்மள்ட்ட ப்ராப்பராக கிடையாது. இதெல்லாமே லேக்குனாஸ் அண்ட் சேலஞ்சஸாக சொல்லப்படுது. The next article related to the motion of thanks. இப்போ பார்லிமெண்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா பயங்கரமா ஒத்தி வச்சுட்டே இருக்காங்க. நேற்றுக்கு பிரைம் மினிஸ்டர் he never spoke in Lok Sabha but he spoke only in Rajya Sabha and motion of thanks வந்து voting பண்ணி முடிச்சிட்டாங்க. motion of thanks னா என்னன்னு தெரியணும் நமக்கு. motion of thanks under article 86 87 86 class 1 என்ன சொல்லுதா, president has the right to address either house of the parliament or both the houses at same time. சரியா, ரெண்டு ஹவுஸ்லயும். அப்படின்னா லோக்சபாவுக்கும் ராஜ்யசபாவும் பிரசிடென்ட் இஸ் நாட் அ மெம்பர் ஆஃப் த ஹவுஸ் பட் இஸ் அன் இன்டெகிரல் பார்ட் ஆஃப் த ஹவுஸ். பிரசிடென்ட் இல்லாம நீங்க இந்த ரெண்டு சபையை நடத்த முடியாது. பிரசிடென்ட் ஷுட் பி தேர். அப்ப பிரசிடென்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, she or he can address either house of the parliament. ஒரு ஹவுஸ்ல தனியா பண்ணலாம், இல்லைன்னா போத் ஹவுஸ் சேர்த்து வச்சு பண்ணலாம். 87 class 1 என்ன சொல்லுதுன்னா, it talks about special address. ஒரு வார் நடக்க இருக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஸ்பெஷல் அட்ரஸும் நடத்தலாம். அப்படி பண்ண மாட்டாங்க, ஸ்பெஷல் அட்ரஸ் நடத்தணும்னா பண்ணலாம். எப்ப எல்லாம் இந்த அட்ரஸ் இருக்கும் அப்படின்னா, எவ்ரி ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் வாட்டி சபை கூடும்போது, ஆஃப்டர் தி லோக்சபா எலெக்ஷன். இப்போ எக்ஸாம்பிள் 2024ல நடந்துச்சு அந்த எலெக்ஷன் முடியும். இனி 2029ல முடியும், நடக்கும். 2029 எலெக்ஷன் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் லோக்சபா கூடுற அன்னைக்கு, ஃபர்ஸ்ட் பார்லிமெண்ட், லோக்சபா இல்ல பார்லிமெண்ட் கூடுற அன்னைக்கு பிரசிடென்ட் வில் கிவ் ஹிஸ் ஹர் ஸ்பீச். அது யார் இருக்காங்களோ அதை பொறுத்து. சப்போஸ் எவ்ரி இயர் பார்லிமெண்டரி செஷன் ஆரம்பிக்கும் போது, இந்த வருஷம் Jan 29 ஆரம்பிச்சிட்டாங்க, அன்னைக்கு பிரசிடென்ட் உரையாற்றினாங்க. 30 or 31st பிரசிடென்ட் வந்து உரையாற்றுவாங்க. ஸோ எவ்ரி ஃபர்ஸ்ட் செஷன்ல என்னைக்கு சபை கூடுதோ, எவ்ரி இயர் ஃபர்ஸ்ட் செஷன் என்னைக்கு கூடுதோ அன்னைக்கு வந்து பிரசிடென்ட் வில் கிவ் ஹிஸ் ஹர் ஸ்பீச். அதான் இப்போ நடந்திருக்கு. இது ஆக்சுவலா அவங்க தயாரிக்கக்கூடிய உரை கிடையாது. The council of ministers, that is executive, union executive, the council of ministers will prepare a speech. அவங்களோட கவர்மெண்ட் எப்படி ரன் ஆகும் ஃபியூச்சர்ல, இவ்வளவு நாள் எப்படி ரன் ஆயிருக்கு அப்படின்னு ஒரு ஸ்பீச் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அதான் கவர்மெண்டோட அடுத்த வருடங்கள், இந்த வருஷத்துக்கு அவங்க எப்படி ஆக்ட் பண்ண போறாங்க, என்னென்ன பண்ண போறாங்க அப்படின்றதெல்லாம் அங்க இருக்கும். அதை வந்து 87 class 2 it talks about discussing. இதை பார்லிமெண்ட்ல டிபேட் பண்ணி ஓட்டிங் பண்ணணும். சப்போஸ் ஓட்டிங் டிஃபீட் பண்ணப்பட்டா நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் மூவ் பண்ணலாம், ஏன்னா நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். அப்ப இது அரசோட, இந்த பிரசிடென்டோட உரைன்றது அரசோட உரை தான், கவர்மெண்ட்ஸ். இது எப்படி ப்ரொசீஜர் அப்படின்னா, இது கன்வென்ஷன், இட்ஸ் நாட் ரிட்டன் இந்த, இது பார்லிமெண்ட் கான்ஸ்டிடியூஷன்ல மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. ஆனா அதுல நடக்கக்கூடிய கன்வென்ஷன்ஸ் வேர் நாட் மென்ஷன், இட் வாஸ் அ ரூல். அப்படின்னா லாஸ்ட்ல பிரசிடென்ட் பேசணும், லீடர் ஆஃப் அப்போசிஷன் முதல்ல பேசணும் அப்படின்றதெல்லாம் இட்ஸ் அ கன்வென்ஷன். லீடர் ஆஃப் அப்போசிஷன் பேச விடல. அதனால பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணாரு, நேற்றுக்கு ராஜ்யசபால போய் அட்ரஸ் பண்ணிட்டு பிரைம் மினிஸ்டர் லோக்சபாவுக்கு வரல. அதுக்கு ரீசன் என்ன பண்ணா, பிரைம் மினிஸ்டர் தாக்கப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீக்கருக்கு நியூஸ் வந்துச்சான். அதனால அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, இட் வாஸ் அ நியூஸ், இட்ஸ் ஜஸ்ட் அ நியூஸ். அதனால பிரசிடென்ட்டுக்கு, பிரைம் மினிஸ்டருக்கு பாதுகாப்பு இல்லை, அமளிகள் நடந்துட்டு இருக்கனால பிரைம் மினிஸ்டர் வந்து பாதிப்புகள் இருக்கும் அப்படின்றதுனால இதை வந்து பிரைம் மினிஸ்டர் இல்லாமலே பாஸ் பண்ணிக்கலாம். பிரைம் மினிஸ்டர் இருக்கணும் அப்படின்ற மேண்டேட்டரி கிடையாது. பட் கன்வென்ஷன் இது வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது, பிரைம் மினிஸ்டர் லாஸ்டா எல்லாரும் பேசி முடிச்ச பிறகு he will give his speech. அதுக்கு பிறகுதான் அது ஓட்டிங் பண்ணப்பட்டு சிம்பிள் மெஜாரிட்டியில ஓட் பண்ணப்படணும்.
இதே ஞாபகம் வச்சுக்கோங்க. சிம்பிள் மெஜாரிட்டி, மெஜாரிட்டி பிரசன்ட் இன் ஓட்டிங். சரியா? அப்படி அது ஓட் பண்ணப்பட்டா இட் வில் பி பாஸ்ட். கவர்மெண்ட்டுக்கு மேல கான்ஃபிடன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு பிறகு தான் பட்ஜெட் டிஸ்கஷன் ஆரம்பிப்பாங்க. இது ஆக்சுவலா நடக்கிறதுக்கு தான் அங்க அமளிகள் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கும் அமளியா தான் இருந்துச்சு, சபை ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. ஸோ தட்ஸ் அபவுட் த நியூஸ். The next article related to the Shabash Sir அப்படின்ற இட்ஸ் ஏஐ பிளாட்ஃபார்ம். நம்ம இன்னைக்கு நீங்க சேட்டிங்ஸ் எல்லாமே ரீட் பண்ணும்போதே சேட்டிங் பண்ணோம்ல, டைப் பண்ணோம்ல, அதே மாடல் தான் இதுவும். கிராம பஞ்சாயத்துல 2025 இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஆகஸ்ட் 14, 2025. கிராம பஞ்சாயத்துல நடக்கக்கூடிய மீட்டிங்ஸ் எல்லாமே வந்து அவங்க கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் என்ன, கிராம சபா மீட்டிங் நடக்கும்போது அவங்க பேசுறது, மக்கள் பேசுறது, கலந்துக்கிறவங்க பேசுறது, அவங்க என்னென்ன சொல்றாங்களோ அது எல்லாமே ஆட்டோமேட்டட் மோட்ல டைப் பண்ணோம், ஸ்கிரிப்ட் பண்ணோம். அது எந்த டைமிங்ல ஆரம்பிக்கிறாங்க, என்னென்ன பேசுறாங்க அப்படின்ற ரெக்கார்டிங் பண்ணிட்டே இருக்கும். அது மை டிட்டில் எரர் ஆல்சோ, அது உங்களுக்கு தெரியும் என்னென்ன மாதிரியான எரர், ப்ரொனன்சியேஷன் ப்ராப்பரா இல்லைன்னா எரர் பண்ணும். ஸோ இந்தியா ஏஐ கம்ப்யூட் போர்ட்டல்ல தான் இது பண்றாங்க. பிளஸ் அண்டர் தி இந்தியா ஏஐ மிஷன் கீழே வருது, மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இந்த நேம் ரிலேட்டடா கேட்கலாம், இல்லைன்னா பஞ்சாயத்து ராஜ்ல நம்ம பண்ணக்கூடிய ரிஃபார்ம்ல இது ஒண்ணு. இப்போ என்னென்ன பேசியிருக்காங்க, கிராம சபை நடத்தப்பட்டிருக்கான்றத நம்ம எவிடன்ஸா தெரிஞ்சுக்க முடியும் இதன் மூலமா. சரியா? சும்மா ரெசல்யூஷனை போட்டுட்டு 4 பேர் அட்டன் பண்ணாங்கன்னு சொல்றதை விட அவங்க கேட்ட கொஸ்டின்ஸ், அவங்களுக்கு என்னென்ன ஆன்சர் கொடுக்கப்பட்டதுன்றதையும் படிக்க முடியும். So that's about the articles. Now we will move on to the MCQs. So question number 1, the Seychelles season. Yesterday the same thing happened. So consider the following statements regarding the Seychelles. Seychelles is an archipelago island country located in the western Indian Ocean. Statement number 2. Okay, map was there. It is located to the southwest of Madagascar and west of mainland Africa. So we will see how many of you are answering. YouTube la ethana per answer பண்றீங்கன்னு பார்ப்போம். Even though map is there. So which of the statements given above is are correct? Options are A, only one, B, two only, C, both, D, neither. Question number 2. Consider the following statements regarding carbon capture, utilization and storage. Statement number 1, carbon capture, utilization and storage refers to a single technology that captures carbon emissions only from fossil fuel combustion. Statement number 2, it involves capturing carbon emissions from industrial processes, storing them for long duration and utilizing them for various applications. Statement number 3, it is considered important for decarbonizing manufacturing sector beyond merely reducing fossil fuel consumption. Which of the statements given above are correct? Options are A, 1 and 2 only, B, 2 and 3 only, C, 1 and 3 only, D, all of the above. Question number 3. With reference to the mass nesting aribada of olive ridley sea turtles, consider the following statements. Statement number 1, the Odisha hosts the world's largest mass nesting grounds for olive ridley turtles at Gahir Mada and Rusukulia அந்த ஏரியாஸ்ல, Rusukulia area, the river area ரெண்டுமே. Statement number 2, olive ridley sea turtles as classified as vulnerable on the IUCN red list. Which of the statements given above is are correct? Options are A, one only, B, two only, C, both, D, neither. Question number 4, the New START treaty often seen in news recently is primarily concerned with. Options are A, climate change and renewable energy cooperation between India and France. B option, cybersecurity and artificial intelligence collaboration between China and Japan. C option, limiting and verifying strategic nuclear weapon between US and Russia. D, comprehensive free trade agreement between Ukraine and Germany. Question number 5, which commission was established in 2014 to prepare state-wise list of castes belong to denotified nomadic and semi-nomadic tribes, D and T. Options are A, Justice Ranganathan Mishra Commission. Option B, K.R. Narayan Commission. C, Idate Commission. D, N.K. Singh Commission. So that's all. Now we will see the answers for the previous. Question number 1 answer is B. Question number 2 C. C. Question number 1 answer is C. Question number 2 answer is A. Question number 3 answer is B.
Question number 4 answer is B. Question number, that's all. Okay, that's all about the current affairs and MCQ. Thanks a lot for joining with us.